எல்லார் கையிலும் இருக்கிற இந்த காகிதத்துக்கு எப்படி இவ்வளவு மதிப்பு வந்தது? கவர்மெண்ட் நினைச்சா தன் கணக்குல பணத்தை அச்சடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் பணக்காரர் ஆக்க முடியாதா? நாம அதிகமா பணத்தை அச்சடிச்சா சந்தையில பொருட்களோட விலை தாறுமாறா ஏறிடும். இதுக்கு பேருதான் இன்ஃப்ளேஷன். உதாரணத்துக்கு, ஒரு சாக்லேட் வாங்க ஒரு மூட்டை பணத்தை எடுத்துட்டு போக வேண்டிய நிலை வரும். இந்தியாவை பொறுத்தவரை ரிசர்வ் பேங்க் (RBI) தான் பணத்தை அச்சடிக்குது. ஆனா அவங்க இஷ்டத்துக்கு அச்சடிக்க மாட்டாங்க. நாட்டுல இருக்கிற தங்கம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பை ரிசர்வ்ஸ் வச்சுதான் பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நிலைமை மாறிடுச்சு. 2026ல பிசிகல் நோட்டுகளை விட டிஜிட்டல் ரூபாய் (e-rupee) வேகமா வளருது. இனி வெறும் நம்பர்கள்தான் உலகத்தை ஆளப் போகுது. உங்ககிட்ட ஒரு மணி நேரம் பணம் அச்சடிக்கிற மெஷின் கிடைச்சா எவ்வளவு அச்சடிப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பணத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பிரெயின் எக்கோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.